டேய் வெற்றி, என்னடா உன் ஃபேஸ் இவ்வளோ டல்லா இருக்கு? ஒளி என்னடானா நீ ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொன்னா உன் ஃபேஸை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியவே இல்லையே. இல்லை, ரொம்ப தலைவலி, சரியா தூங்க கூட முடியல. இது பாரு, இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா உனக்கு தான் ஏதாவது ப்ராப்ளமா வந்து முடியும். நீ பேசாம வா, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுப்போம். அப்ப எல்லாம் சரியாகும்ல? அதெல்லாம் வேண்டாம், எனக்கு ஒன்றும் இல்லை, தலைவலி தானே, அதெல்லாம் சரியாயிடும். வெற்றி, நான் ஆளுங்களை ஏற்பாடு பண்ணி அபியை கடத்தி குடோன்ல வச்சு நானே விசாரிச்சேன். ஆனா அவ தப்பிச்சிட்டா. இத பார், அதுக்கு முழு காரணமே நீதான். நீ என்ன சொல்ற? ஆமா வெற்றி, நீதானே அபிக்கு மாணிக்கத்துக்கு எந்த சம்பந்தம் இருக்கிற மாதிரி தெரியல, அவ எக்ஸாம் எழுததான் வெளியில வந்தான்னு என்கிட்ட என்னமோ பெருசா உத்தரவாதம் கொடுத்த. ஆனா அபிக்கு மாணிக்கத்துக்கு சம்பந்தம் இருக்கு. அதனாலதான் அவன் அடையாளம் தெரியாத மாதிரி அந்த குடோன்குள்ள வந்து பெரிய ஹீரோ ரேஞ்சில ஆளுங்கெல்லாம் அடிச்சு போட்டு அபிய காப்பாத்திட்டு போயிருக்கான். நீ எதுக்காக அபியை கடத்தின கர்ணா? என்கிட்ட கூட இதை பத்தி சொல்லாம கடத்திருக்க? அது வேற ஒண்ணும் இல்ல. எப்படியாவது அபி மூலியமா மாணிக்கத்தை கண்டுபிடிச்சு நான் இழந்த பணத்தை வாங்கணும்னு நினைச்சேன். நீயும் உடம்பு சரியில்லாம இருந்த, அதனாலதான் உன்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி எதுவுமே சொல்லிக்கல. நம்ம இன்னும் கொஞ்சம் அவளை கேர்ஃபுல்லா ஃபாலோ பண்ணியிருந்தேன்னு வையேன், அவ பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்னு கண்டிப்பா நமக்கு தெரிய வந்திருக்கும். இப்பயாச்சு அபிக்கு மாணிக்கத்துக்கு சம்பந்தம் இருக்குன்னு நம்புறியா வெற்றி? எனக்கு என்னமோ இதெல்லாம் அபியோட பிளானா இருக்குமோன்னு தோணிக்கிட்டு இருக்க. இன்னும் கொஞ்ச நாள் நம்ம கொடுத்த காசை வச்சுக்கிட்டு மாணிக்கம் மூலமா அபி கண்டிப்பா வெளியில வந்துருவாளோன்னு தோணுது. இன்னும் சொல்ற, நல்லா கேட்டுக்க. அபி மட்டும் வெளியில வந்தான் வையேன், அவளை சும்மாவே விட மாட்டேன். கண்டிப்பா அவளை நான் கொல்லுவேன். அவளுக்கு சம்பந்தப்பட்ட சப்போர்ட் பண்றவங்க யாரா இருந்தாலும் சரி, கண்டம் துண்டமா விட்டு போடுவேண்டா. வேண்டாம் கர்ணா, போதும். நீ மறுபடியும் அபியை அழிக்கிறேன்னு நினைச்சிட்டு மகேஷை பத்தி உன் வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிற. என்ன அபி மேல இருக்கிற சாஃப்ட் கார்னர்ல பேசுறியோ இல்ல? கர்ணா, யாரையும் கடத்துறதோ கொல்றதோ நம்ம வேலை கிடையாது.